மாலா வந்து அடிக்கடி உங்ககிட்ட சொல்லும்போது இறைவனை அடையிறதுக்கு தேவையான வழி வந்து அன்பு 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 காமிச்சாக்கா இறைவனை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் அன்பு காட்ட விடுவாங்களான்னா அது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வந்து அன்பு காட்டணும். யாருமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒருத்தவங்களை சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு முடிவோடு இருக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே வந்து கூடுமான வரைக்கும் மற்றவங்க மேலே அன்பு காட்டத்தை நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்மளை அன்பு காட்ட விடுறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, நம்மளை திட்டிடுறாங்க, நம்மளை வந்து அடிச்சிடுறாங்க, நம்மளை குறை சொல்கிறாங்க, நம்ம படிக்கலைன்னு சொல்கிறாங்க, நம்ம சரியாக வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு நம்மளை எங்கேயோ நம்ம அன்பை அவங்க வந்து குறைச்சிடுறாங்க. இது நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ நம்மளால் அவங்க மேலே அன்பு காட்ட முடியவே இல்லை. சரி, ஓகே, அன்பு காட்ட முடியல, வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளால் அவங்கக்கிட்ட சண்டையாக போட முடியும்? அம்மா அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இல்லைன்னு ஆகிட்டதுக்கப்புறமா அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டோ அழுதோ கெஞ்சியோ நம்ம ஏதாவது வாங்க முடியுமா? காசை கூட பிச்சை எடுக்கலாங்க, அன்பை எப்படி பிச்சை எடுக்க முடியும்? சரி, விட்டுடுங்க. அப்படி தான் அன்பு காட்ட மாட்டாங்க. நம்ம அன்பு காட்டுறதுக்கு விட மாட்டாங்க. அது நமக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சு அதுதான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம அவங்ககிட்ட அன்பு காட்டும் போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது. இது நான் அனுபவிக்கிறேன். என்னை மாதிரி ஒரு ரிவெஞ்ச் பர்சன், என்னை மாதிரி ஒரு கோபமான பர்சனை நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து என் கோபம் எல்லாம் ஒரு வேஸ்ட்டு அப்படின்றது எனக்கு தெரியுது. குப்பையில் போடுறதுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் கோபம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னை சண்டை போட்டவங்க நான் ரிவெஞ்ச் எடுத்தேன்னா, என்னை சண்டை போட்டவங்களை நான் திட்டேன்னா, என்னை சண்டை போட்டவங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னா அப்படின்னு நான் நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன். என்னை திட்டினாங்கப்பா, நான் திருப்பி திட்டேன்ப்பா, என்னை கேள்வி கேட்டாங்கப்பா, அவங்கள நான் அழ வச்சிட்டேன்ப்பா, எனக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அப்போல்லாம் அதில். ஆனால் அது நிலைச்சி நிற்கலை. அது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை தான் கொடுத்துச்சு. ஸோ இப்போது என்னை எதாவது சொன்னாங்கன்னா நான் பதில் பேசுகிறதே கிடையாது. நான் அமைதியாக தான் இப்போ நிறைய மோஸ்ட்லி அமைதி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபோனே பண்ணுறது கிடையாது. நான் ஏதாவது ஃபோன் பண்ணேன்னா முதல்ல அவங்க என் மேலே இருக்க குறையத்தான் எனக்கே சொல்லுவாங்க. இது என்ன நீ இருக்கிறவங்க மேலே தான் குறை சொல்கிற அப்படிங்கிட்ட அப்படி தான் உறவுகள் நிறைய அப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அமைதியாக இருக்கேன். இந்த அமைதியில் எனக்கு என்ன கிடச்சிதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடச்சிருக்கு. அந்த நிம்மதியை யாராலையுமே கெடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். பேசாமல் இருக்கிறது தான் வேல்யூபிள். பேசுகிறது நம்ம எனர்ஜியும் போகும், நம்ம மரியாதையும் குறைச்சிடும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட ஷேர் பண்ணுறேன். வணக்கம், பாய்.